பிஹேவியரல் கொஸ்டின்னா என்ன, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், நீங்க தான் உங்களை செல் பண்ணணும். டெக்னிக்கல் ஸ்கில்ல சொல்லும் போதே இல்ல நான் ஃபெயிலே ஆனதில்லை அப்படி சொல்லவே முடியாது, சொல்லக்கூடாது. நம்ம ஆளுங்க யாருக்குமே இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி டீல் பண்ணணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. அவங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கிறத நான் அவங்க இருந்து தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். மெட்டர்னிட்டி அப்போ ஒரு பிரேக் எடுத்துட்டு திரும்ப வர விமென்ஸ்க்கு ஸோ இந்த மாதிரி பிரேக்ஸ் உள்ளவங்க என்ன பண்ணலாம், நான் நிறைய எல்லாமே பண்ணிட்டேங்க, எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, நிலைமை சரியில்லைன்னு சொல்றீங்க, நீங்க ஏன் வெளியில வேற கம்பெனில வந்து இப்போ போய் வந்து வேலை தேடுறீங்க? ரீசெண்டா யாருக்குமே வேலை கிடைச்சதுன்னு நான் கேட்கவே இல்லை, நிறைய பேர் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து வீட்டு வேலைக்கு வந்து எனக்கு அங்கே ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைக்கும் போது அந்த மேனேஜர் வந்து பிஹேவியரல் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொன்னீங்க, நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்களேன். பிஹேவியரல் கொஸ்டின்னா என்ன, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்? எஸ், நான் அதுதான் வந்து சொல்றேன், இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து இந்தியாவில் எப்படின்னா அந்த டெக்னிக்கல் கொஸ்டின்ஸாக கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டா போதும். நம்ம பேக்ரவுண்ட்ல நம்மளோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்மளுக்கு அதுதான் தெரியும். நான் இனிஷியலா எனக்கு சில சின்ன சின்ன கம்பெனிஸ்ல இருந்துலாம் இன்டர்வியூ வந்துச்சு. அவங்க வந்து சாதாரணமா கேட்பாங்க ஏதாவது கொஸ்டின், நீங்க அங்க என்ன பண்ணீங்க அப்படி கேட்பாங்க. நான் இதுதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். அப்புறம் வந்து நான் சொல்லுவேன், ரொம்ப ஈஸியா தான் கேட்டாங்க, ஒண்ணுமே பெருசா கேட்கல. ஆனா ஏன் அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணவே இல்லை எனக்குன்னு தெரியல அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் அந்த ப்ரோக்ராம் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அவங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கிறத நான் அவங்க இருந்து தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னன்னா, நீங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போதே நீங்க எங்கெங்க ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போதே நான் வந்து இப்படிப்பட்டவ, நான் இது நல்லா பண்ணுவேன், அதை சேர்த்துக்கணும். லைக் நான் வந்து நல்லா கம்யூனிகேட் பண்ணுவேன், அதனால எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நான் வந்து ரொம்ப வெர்சடைல் பர்சன், அதனால நான் டெவலப்மெண்ட் மட்டும் பண்ணதில்லை, நான் டெஸ்டிங் பண்ணியிருக்கேன், ஆப்ரேஷன்ஸ்ல இருந்திருக்கேன், சப்போர்ட்ல இருந்திருக்கேன், இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ல சொல்லும் போதே உங்க சாஃப்ட் ஸ்கில்லையும் சேர்த்து உங்களை ப்ரெசென்ட் பண்ணணும். நீங்க தான் உங்களை செல் பண்ணணும். ஸோ இதுதான் எதிர்பார்க்குறாங்கங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. இந்த ப்ரோக்ராம் போனதுக்கு அப்புறம் தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இந்த சிச்சுவேஷன் கொஸ்டின் மாதிரி கேட்பாங்க, இதை எப்பயாவது ஃபெயில் ஆயிருக்கீங்களா ஏதாவது ஒர்க்ல? இல்லை நான் ஃபெயிலே ஆனதில்லை அப்படி சொல்லவே முடியாது, சொல்லக்கூடாது. லைக் ஏன்னா எல்லாருக்குமே ஃபெயிலியர் இருக்கும், நீங்க ஃபேக் பண்றீங்கிற மாதிரி ஆயிடும். அதனால எனக்கு ஃபெயிலியர் இருந்துச்சு. ஆனா அந்த ஃபெயிலியர்ல இருந்து நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன், இதை நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்ளை இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பிஹேவியரல் கொஸ்டின் இங்க சொல்றாங்க. நம்மளுக்கு பேக் ஹோம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைங்கிறதுனால நம்ம ஆளுங்க யாருக்குமே இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி டீல் பண்ணணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. இது வந்து மோஸ்ட்லி கெனடியன் கம்பெனிஸ் இல்லை நான் தேசி பீப்புளா இருந்தால் தான் இந்த மாதிரி இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் ஆச்சுன்னா நீங்க பாருங்க யார் உங்களுக்கு இன்டர்வியூ பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆயிக்கோங்க. ஆனா எப்பயுமே இந்த மாதிரி சிச்சுவேஷன் கொஸ்டின் 4-5 சிச்சுவேஷன் கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஃபெயிலியர் இருக்கா, உங்களோட பெரிய சக்சஸ் எது, ஒருத்தங்க வந்து அனாயிங்கா இருக்காங்க உங்க கம்பெனில, அவங்கள வந்து நீங்க எப்படி டீல் பண்ணுவீங்க, ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஒரு சிச்சுவேஷன் வருது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ இதுல வந்து அவங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸை வந்து நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும். இந்த மாதிரி தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து அந்த அந்த சென்டர்ல தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி அவங்க கோஆப் கூட வாங்கி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு வந்து அதுக்கு முன்னாடியே வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுனால அந்த ப்ரோக்ராம் மூலமா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது எனக்கு தெரியல மற்றவங்களுக்குலாம். பட் எனக்கு வேலை கிடைச்சிட்டதுனால நான் பாதியிலே குவிட் பண்ணிட்டு அதை ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு ஃபாலோவர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து பிரேக் ஆயிடுச்சு, இப்போ வந்து திரும்ப எப்படி பேக் ஹோம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பட் நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு, இப்போ எப்படி நான் வேலை தேடுறது, எனக்கு அவ்வளோவா வந்து கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு எப்படி தேடுறதுன்னு தெரியல, ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டிருக்காங்க. அவங்க மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து சொல்லுங்க என்ன பண்ணலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரேக்ஸ் உள்ளவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து இந்த இஎல்டி ப்ரோக்ராம் போனேன் அப்படின்னு சொல்றேன்ல, என்ஹான்ஸ்டு லாங்குவேஜ் ட்ரைனிங் சொல்லுவாங்க அந்த சென்டர் பேரு. ஸோ இந்த மாதிரி பிரிட்ஜ் ப்ரோக்ராம்னு ஒன்று நடத்துவாங்க. பிரிட்ஜ் ப்ரோக்ராம்னா என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது கேப் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டெஸ்டிங்கோ அந்த மாதிரி லைட்டர் ஏரியா ஏதாவது ஒன்று கோர்ஸ் மாதிரி எடுத்துட்டு உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு கோஆப் மாதிரி எங்கேயாவது கம்பெனிஸ்ல வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் பே பண்ணணும், பட் மினிமலாக தான் இருக்கும். ஸோ கேப்ஸ் இருக்கிறவங்க அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில கம்பெனிஸ்லாம் வந்து விமெனுக்காக ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மெட்டர்னிட்டி அப்போ ஒரு பிரேக் எடுத்துட்டு திரும்ப வர விமென்ஸ்க்கு சில ஓப்பனிங்ஸ் கொடுப்பாங்க. ஐபிஎம்ல இருந்துச்சு, இப்பயும் கூட இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ், அந்த மாதிரியான ஓப்பனிங்ஸை வந்து அப்ரோச் பண்ணலாம். இப்போ எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல உங்களுக்கு, நான் நிறைய எல்லாமே பண்ணிட்டேங்க, எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா வாலண்டியரிங் பண்ணலாம். வாலண்டியரிங்னா என்ன? லைக் அதை பத்தி கொஞ்சம் எலாபரேட்டா சொல்றீங்களா? வாலண்டியரிங்னா என்னன்னா, உங்களுக்கு சேலரி எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஒர்க் பண்றது. ஸோ இதை எங்க போய் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஈஸியான ஒரு இடம் வந்து ஸ்கூல்ஸ். எப்படியும் உங்க கிட்ஸை வந்து ஸ்கூல்ல நீங்க ட்ராப் பண்ண போவீங்க. ஸோ அந்த டயத்துல வந்து நீங்க அங்க ஆஃபீஸ் ரூம்ல இருக்கும். அங்க போயிட்டு நான் வந்து வாலண்டியரிங் பண்ண ஓப்பனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்க ரெஸ்யூமை கொடுக்கலாம். அவங்க வந்து இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, கிரிமினல் செக் கேட்பாங்க. அது வந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அப்ளை பண்ணீங்கன்னா 20 டேஸ்ல கிடைச்சிரும். அதை கொண்டு போய் நீங்க ஸ்கூல்ல கொடுத்துட்டீங்கன்னா, அவங்க வந்து உங்களோட நம்பர், கான்டாக்ட்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. ஃபர்ஸ்ட் மேபி வந்து அவங்க எதுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னா, லஞ்ச் ரூம் சூப்பர்வைசர்னு சொல்லுவாங்க. அதாவது பிள்ளைங்க சாப்பிடும்போது அவங்கள சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த அவங்க இருப்பாங்க ஆல்ரெடி. மேபி அவங்க ஏதாவது லீவ் போட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்கள கூப்பிடுவாங்க. அப்புறம் நீங்க நல்லா பண்ணீங்கன்னா, உங்கள ஒரு ஆளாவே எடுத்துக்குவாங்க. சூப்பர்வைசராவே எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது அந்த டிடிஎஸ்பி, அதாவது அந்த ஸ்கூல் போர்ட்ல ஏதாவது ஓப்பனிங் வந்துச்சு அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, உங்க ரெஸ்யூம்ல ஆல்ரெடி இந்த வாலண்டியரிங் இருக்கும். நான் இங்க பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அத அப்புறம் ரெஃபரல் கேட்பாங்க. ஸோ உங்க ஸ்கூல்ல நீங்க அந்த டீச்சர்ஸ் கிட்டயோ, பிரின்சிபல் கிட்டயோ நீங்க நல்லா ஒர்க் பண்றீங்கன்னு ஒரு லெட்டர் வாங்கி குடுத்தீங்கன்னா, அது எல்லாமே உங்களுக்கு அசர்ட். இந்த கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னு ரிஜெக்ட் பண்றாங்கல்ல, அந்த கேட்டகரியில நீங்க வரமாட்டீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துரும். வேற எங்கெல்லாம் வாலண்டியரிங் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க லைப்ரரியில அப்ரோச் பண்ணலாம். அந்த ஸ்டோரிலாம் ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்க வாலண்டியரிங் பண்ணலாம். இல்லன்னா அந்த நெய்பர்ஹுட் சென்டர்லயே நீங்க கேட்கலாம். நான் ஏதாவது வாலண்டியரிங் ஒர்க் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஐடில ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து இங்க வேற எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமயே வந்து வேலை கிடைக்கணும். முன்னாடிலாம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் கிடைச்சதுக்கு அப்புறம் எவ்ரிடே 2-3 கால்ஸ் வரும் இந்த மாதிரி இன்டர்வியூ ரிலேட்டடா. பட் இப்போ 2023ல இருந்து கால்ஸ் எல்லாம் ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு 6 மந்த்ஸா வந்து வேற ஒர்க் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனா வந்து எனக்கு ஒரு இன்டர்வியூ கூட வரவே மாட்டேங்குது. ஸோ இப்போ நிலைமை மோசமா இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த வாலண்டியரிங் பத்திலாம் நான் சொல்றேன். இப்போ நிலைமை சரியில்லைன்னு சொல்றீங்க. நீங்க ஏன் வெளியில வேற கம்பெனில வந்து இப்போ போய் வந்து வேலை தேடுறீங்க? ஏன் அப்படின்னா, நான் வந்து கான்ட்ராக்டிங் பண்றேன். இப்போ கான்ட்ராக்டிங்னா என்னன்னா, நான் ரொம்ப அத பத்தி சொல்ல விரும்பல. ஐ மீன் ரொம்ப சொன்னேன்னா, இப்போ வேலை தேட போறவங்களுக்கு அது அவ்வளோ தேவையில்ல. இங்க ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள ரெக்ரூட் பண்ணும்போது கான்ட்ராக்டரா தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. கான்ட்ராக்டிங்க்கும், ஃபுல் டைம்க்கும் என்ன பேசிக் டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஃபுல் டைமரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்பெனிலேருந்து பெனிஃபிட்ஸ் குடுப்பாங்க. மெடிக்கல் கவரேஜ் அந்த மாரிலாம் குடுப்பாங்க. பென்ஷன் போட்டு வைப்பாங்க. அந்த மாரி பெனிஃபிட்ஸ் குடுப்பாங்க. பட் நீங்க கான்ட்ராக்டரா இருந்தா உங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸும் இருக்காது. நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுக்கணும். அத வந்து ரெவென்யூ ஏஜென்சி கூட சேர்த்து லிங்க் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து இன்வாய்ஸ் பண்ணணும். இன்வாய்ஸ் பண்ணா உங்களுக்கு பே வரும். அந்த பேல இருந்து உங்களோட பெர்சனல் அக்கவுண்ட்க்கு கொஞ்சம் அமௌண்ட் சேலரி மாரி எடுத்துக்கணும். உங்களுக்கு வேற எந்த பெனிஃபிட்ஸும் இருக்காது. இந்த மாரி கான்ட்ராக்டிங் பண்றவங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் தான் ஒரு கம்பெனி கூட கான்ட்ராக்டரா இருக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து அவங்க கூலிங் பீரியட் மாரி குடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியாது கான்ட்ராக்ட்ட. ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ ட்ரை பண்றேன். எனக்கு அந்த 2 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சுட்டு ஒரு 6 மந்த்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட்ல ஒர்க் இருக்குங்கிறதுனால. ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதனால தான் நானும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் முன்னாடிலாம் வந்து இப்போ நெனச்சேன் அப்படின்னா, நான் இப்போ ஒரு வேலை மாறணும் அப்படின்னு நெனச்சேன்னா, ஒரு 2, 3 மந்த்ஸ்ல நான் வந்து ஆஃபர் வாங்கிரலாம். பட் இப்போ வந்து 2023க்கு அப்புறம் ஆ நெறைய பேருக்கு நான் வந்து ரீசென்ட்டா யாருக்குமே வேலை கிடைச்சதுன்னு நான் கேட்கவே இல்ல. நெறைய பேர் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. பட் வேலை கிடைச்சதுன்னு நான் யாருமே சொல்லி கேட்கல. எனக்குமே இன்டர்வியூ வந்து ஷெட்யூல் ஆக மாட்டேங்குது எதுவுமே. ஸோ நான் ரொம்ப க்ளோஸா தெரிஞ்சவங்க கிட்ட ரீச் அவுட் பண்ணும்போது கூட என்ன சொல்றாங்கன்னா, லைக் இப்போ எந்த ஓப்பனிங்கும் இல்ல. இப்ப எந்த ப்ராஜெக்ட்டுக்குமே ஃபண்டிங் இல்ல. அதனால நாங்க மேபி வந்து 6 மந்த்ஸ்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த மாரி தான் சொல்றாங்க. இன்னொருத்தவங்க வந்து ப்ரொஃபஸராமா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க. அங்க வந்து இந்தியால ப்ரொஃபஸரா இருக்காங்க. இங்க வந்து இப்ப ப்ரொஃபஸர் ஆக முடியுமா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து நீங்க டைரக்ட்டா ப்ரொஃபஸராலாம் ஜாயின் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபஸர்லாம் சில பேர் வந்து வேலை கிடைக்காம கூட திரும்ப போயிருக்காங்க. அ என்னன்னா, நானே வந்து ப்ரொஃபஸர் ஜாப்லாம் அந்த பார்ட் டைம் ப்ரொஃபஸர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அத அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். அ 1, 2 கிடைச்சு கூட இருக்கு. பட் வந்து கொஞ்சம் தூரத்துல அந்த மாதிரி நம்ம இன் பெர்சன் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நீங்க வந்து ப்ரொஃபஸரா பேக் ஹோம் இருக்கீங்கன்னா, மேபி நீங்க அத வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆ இந்த பார்ட் டைம் ப்ரொஃபஸர் ஈவினிங்ல வந்து போய் எடுக்கணும் அந்த மாரிலாம் இருக்கும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நீங்க ஃபுல் டைம் எம்ப்ளாயரா இருக்க மாட்டீங்க உங்களுக்கு. அங்க போய் ஜாயின் பண்ணிட்டு, திரும்ப எல்லார் கூடயும் நல்ல நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி,
நீங்கள் வந்து நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிறத காமிக்கணும். வாலண்டியரிங் பண்ணி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஆன் டாப் ஆஃப் தட் நீங்கள் ஏதாவது பண்ணி நல்ல நெட்வொர்க் டெவலப் பண்ணி வந்ததுன்னா அடுத்து ஒரு ஓப்பனிங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கண்டிப்பாக அந்த வேலைக்கு வந்து எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒருத்தங்க வந்து கேட்டிருக்காங்க, நான் மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாஸ்டர்ஸ் படித்தா எவ்வளோ வேலை கிடைக்கும்னா அது ரொம்ப ஜென்ரிக்கான இது. ஒவ்வொரு ஃபீல்டு இருக்குல்ல, அந்தந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கிடைக்கும் ரேட் எல்லாம். இப்போ வந்து நீங்கள் ஐடியிலே இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஒருத்தங்க வந்து பேச்சுலர்ஸ் ஏதோ ஒரு டிகிரி பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தங்க வந்து மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2 பேருக்குமே ஒரே 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, ஒரே வந்து ஒரு ஜாவா டெவலப்பர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா 2 பேருக்கும் ஒரே சேலரி தான் கிடைக்கும். அவங்க மாஸ்டர்ஸ் படிச்சிருக்காங்கங்கிறதுக்காகலாம் கூடலாம் கிடைக்காது. இப்போ வேற ஃபீல்டு அப்படின்னா நீங்கள் மாஸ்டர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐடிக்கு மட்டும்தான் நீங்கள் இங்கே வந்து எதுவுமே படிக்க வேண்டாம், உங்களுக்கு அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே வந்து இங்கே ஜாபுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ ஐடியை தவிர மற்ற ஃபீல்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான். மெடிக்கல் ஃபீல்ட் ஆகட்டும், அவங்க இந்தியாவில் பிஹெச்டியே பண்ணியிருந்தா கூட இங்கே வந்து ஒரு கோர்ஸ் பண்ணி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி லைசன்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒர்க் வந்து போயிருக்காங்க. எனக்கு வந்து அவ்வளோ நாலேஜ் இல்லை, பட் எனக்கு என்னோட சர்க்கிளில் இந்த மாதிரி தெரிஞ்சவங்களை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ எல்லா ஃபீல்டும் எனக்கு தெரியல, அவங்க என்ன ஃபீல்டு கேட்டிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருத்தங்க வந்து வீட்டு வேலைக்கு வந்து எனக்கு அங்கே ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் இங்கே, அந்த கண்ட்ரி பேர் சொல்ல விரும்பலை, இங்கே கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு வந்து அங்கே ஏதாவது பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வீட்டு வேலைக்கு இப்போது சிங்கப்பூர் துபாயிலெல்லாம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இங்கே யாரும் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. இங்கே வந்து வீட்டு வேலைக்குன்னு யாரும் நான் பார்த்ததில்ல. பட் எப்படின்னா அந்த ஏஜென்சிஸ் இருக்கும், அங்கே வந்து நம்ம 1 ஹவருக்கு 2 ஹவருக்கு, இப்போ மந்த்லி ரொம்ப பெரிய வீடாக இருக்கிறவங்களாம் மந்த்லி ட்வைஸோ இல்லை வீக்லி ஒன்ஸோ வந்து ஒரு ஆளை ஹையர் பண்ணி வீடை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு அவங்க போவாங்க. அதுக்கு வந்து ஹவர்லி பே மாதிரி அவங்க கொடுப்பாங்க. அப்படிதான் இங்கே கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் எப்படி இங்கே உள்ளே வரணும் அப்படின்னாலும் ஒரு கிரவுண்டில் வந்து ஓப்பன் பண்ணுவான் அந்த கெனடியன் இமிக்ரேஷன் சர்வீஸ்லேருந்து, லைக் செஃப், சைல்ட் கேர்டேக்கர்லாம் கூட நடுவில் வந்து ஓப்பன் பண்ணால். அப்படி சைல்ட் கேர்டேக்கராக கிரவுண்டில் நீங்கள் வரணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது டிப்ளமோ ஏதாவது படிச்சிருக்கணும் ஊரில், அப்படின்னா தான் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணி இங்கே வந்து அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணலாம். ஸோ எனக்கு நீங்கள் கேட்குற மாதிரி வீட்டு வேலைக்குன்னு தெரியல, இந்த மாதிரி இதில் எதுலையாவது செஃப் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் ஏதாவது படித்து டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே அப்ளை பண்ணி வரலாம். ட்ரக் டிரைவர்ஸ் இங்கே வந்து எந்த ஜாபுமே கூட கம்மி அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே ஈக்குவல் தான். பஸ் ஓட்டுறவங்கெல்லாம் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க இறங்கி போகும்போது தேங்க்யூ சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே ஈக்குவல் தான் இங்கே. இப்போ ட்ரக் டிரைவர்ஸ் தான் வந்து இங்கே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்டு ஜாபில் வந்து ட்ரக் டிரைவர்ஸும் இருப்பாங்க இங்கே. அது கொஞ்சம் டீடியஸான வேலை தான், பட் ஐ திங்க் அவங்களுக்கு வந்து கேஷாக அப்படியே வந்து சேலரி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அந்த டேக்ஸ் கட்ட வேண்டியதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு நிறைய பே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிரவுண்டில் ஏதாவது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி வரலாமே தவிர வீட்டு வேலைக்குன்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை. இப்போ இவங்க சொன்னாங்கல்ல, லைக் இந்த கிரவுண்டில் அப்ளை பண்ணுங்க, அந்த கிரவுண்டில் அப்ளை பண்ணலாம், ஓப்பன் பண்ணுறாங்க. கிரவுண்ட்னா என்னென்னா இந்த மாதிரி வேலை சார்ந்தவங்களுக்கான ஒரு வேலை சார்ந்தவங்கள எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கனடா இமிக்ரேஷன் ஏஜென்சி வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்போ அதுக்கு அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் வந்து அந்த ஏஜென்சி நீங்கள் சொன்னீங்கல்ல லாஸ்ட் இன்டர்வியூவில், அவங்களோட கான்டாக்ட் கொடுங்க, நாங்களும் வர ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க.